அஸ்ஸலாமு அலைக்கும். பேராசிரியர் அவர்களுக்கு பொதக்குடி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்வதில் பெருமை அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பொதக்குடி ஊர் ஒருமுறை முஸ்லீம் ஜமாத்தின் சார்பாக கண்ணியத்துக்குரிய பேராசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமுன் நபியீன் வ அலா அலி குல்லி அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஸதகல்லாஹு மௌலானா அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணல் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த உத்தம நபி தோழர்கள் மீதும் இறைவனின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சியிலே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் என்றென்றும் பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். OMD மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியினுடைய இந்த 10வது ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற நீடாமங்கலம் ஒன்றிய குழு தலைவர் அருமை சகோதரர் PM கமாலுதீன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற அத்திக்கடை, பொதக்குடி போன்ற ஊர்களைச் சேர்ந்த ஜமாத் பெரியவர்களே, இப்பள்ளியின் தாளாளர் சஹாபுதீன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் பேராசிரியர் ஹாஜாகனி அவர்களே, திருவாரூர் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் நூருதீன் அவர்களே, இந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட எம் ஆசிரிய சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். திருவாரூர் மாவட்டத்திலே இந்த பகுதியிலே வாழச்சேரியிலே OMD மெட்ரிகுலேஷன் பள்ளி 10 ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே கல்வி சேவை ஆற்றக்கூடிய செய்தி அறிந்து உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் குறிப்பாக ஏனோ தோனோ என்று இல்லாமல் ஒரு தரமான கல்வியை இந்த பகுதியிலே வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த பள்ளிக்கூடம் வழங்கி வருகின்றது. இந்த ஆண்டு விழாவிலே வாசிக்கப்பட்ட ஆண்டு அறிக்கையிலே குறிப்பிட்டது போல பல முறை மெட்ரிக் தேர்வுகளிலே 100க்கு 100 வெற்றி சதவீதம் எடுத்து மாநில அரசிடமிருந்து விருதை பெறுவதற்குரிய ஒரு சிறப்பை இந்த பள்ளிக்கூடம் பெற்றிருப்பது உண்மையிலேயே என்னை போன்றவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதை ஏன் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால், ஒரு காலகட்டத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் கல்வியினுடைய வாசலை திறந்து வைத்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை தந்தபோது அவர்களுக்கு அருளப்பட்ட வேதமான திருக்குரானாக இருந்தாலும் சரி,
அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை நீங்கள் பார்த்தாலும் சரி, கல்விக்கு மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம், சிறப்பிடம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். திருக்குர்ஆன் சாதாரணமாக ஒரு வேத நூல் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இல்லை இல்லை, அது உலக மக்களினுடைய வாழ்வியலை, அந்த திருக்குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்க்கும்போது அந்த திருக்குர்ஆனுடைய ஆத்தராக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனான இறைவன் மனிதர்களை பார்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நீங்கள் உணர வேண்டாமா என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்பான். அது மட்டுமல்ல, அந்த திருக்குர்ஆனிலே கடந்த கால சமுதாயங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அழிந்து போனார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று கேட்பான். மலைகளை பார்த்து திருக்குர்ஆன் பேசும், கடல்களை பார்த்து திருக்குர்ஆன் பேசும். கடல்களை பற்றியும் மலைகளை பற்றியும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள் திருக்குர்ஆன், அவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று மனிதனுடைய அறிவியலை தட்டி எழுப்பியது என்று சொன்னால் மிகையாகாது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல வாக்குகளை, பொன்மொழிகளை கல்வி தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒன்று, தலபுல் இல்மி ஃபரீலத்தின் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கல்வி கற்பது ஒவ்வொரு ஆண், ஒவ்வொரு பெண் முஸ்லிம் மீது கடமை என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே தான் வாழ்ந்து வந்த ஆரம்ப தலைமுறை முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் கல்வியை தேடி புறப்பட்டு சென்றார்கள். உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய பல அறிவியல் துறையினுடைய தந்தைகளாக முஸ்லிம்கள் விளங்கினார்கள். இதை நான் சொல்லவில்லை, நமது நாட்டினுடைய முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். என்ன சொல்கின்றார்? When Europe was steeped in darkness, it was the Muslim Spain which set the light of knowledge என்று குறிப்பிடுகின்றார். ஐரோப்பா கண்டம் அறியாமை என்ற இருளிலே மூழ்கி இருந்த போது முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஸ்பெயினில் இருந்துதான் அறிவின் வெளிச்சம் ஐரோப்பியர்களுக்கு சென்றதென்று சொன்னவர் நமது நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்று கணினி யுகத்திலே வாழ்ந்து வருகின்றோம். கணினி இல்லாமல் வாழ்வே இல்லை என்கின்ற அளவுக்கு கணினி என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் நம்முடைய வாழ்க்கையில பல வகையிலே பயன்பட்டு வருகின்றது. இந்த கணினியை பற்றி நம்முடைய பள்ளிக்கூடத்திலும், இந்த OMD பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் பணியாற்றக்கூடிய கல்லூரியாக இருக்கட்டும், பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது என்ன பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள்? சார்ல்ஸ் பார்பேஜ் was the founder of modern computer என்று சொல்வார்கள். நவீன கணினியை, கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர் சார்ல்ஸ் பார்பேஜ் என்று பாடம் நடத்துவார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எங்களுடைய கல்லூரியிலே நானும் எங்களுடைய வணிகவியல் மாணவர்களுக்கு சிறப்பாக கணினி சார்பான ஒரு வணிக பாடத்தை நடத்துகின்றோம். அந்த பாடத்தை நான் நடத்தும் போது சொல்வேன், சார்ல்ஸ் பார்பேஜ் was not the father of computer but Abu Musa al-Khwarizmi was the forefather of the modern day computer என்று நான் என்னுடைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன். ஆம், இந்த நவீன கணினி கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கக்கூடிய அல்காரிதம் என்ற கணிதம், இந்த அல்காரிதம் என்ற அந்த கணிதம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் கம்ப்யூட்டரே வந்திருக்காது. அந்த அல்காரிதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கணிதத்தை யார் கண்டுபிடித்தார் என்றால் ஈராக் நாட்டிலே வாழ்ந்த அபு மூசா அல் குவாரிசிமி